மகிமை உண்டாவதாக. கூடி வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நமது கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொள்கிறேன். சமீபத்தில் ஒரு ஆர்டிக்கல் வாசிக்கிற பொழுது எல்லா காலகட்டத்திலையும் இப்படிப்பட்டதான சிந்தைகள் இருக்கிறது. இப்பொழுதும் கூட சமீபத்தில் அவைகளை குறித்து வாசிக்க முடிஞ்சது. உண்மையிலே இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா, வாழ்ந்தாரா, அல்லது அவர் ஒரு ஒரு புனையப்பட்ட ஒரு கதையா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எப்பொழுதுமே சமுதாயத்துக்குள்ளாக இருக்கிறது. அவரை வச்சு இருக்கிறாரு, இல்லை இருந்தா அவர் கடவுளா, இறைவனா, தெய்வீகமானவரா என்கிறதான ஒரு ஒரு சர்ச்சை தொடர்ந்து ஒரு சர்டன் பீப்புளால் விதைக்கப்பட்டு கொண்டே வருகிறது. ஈவன் ரொம்ப பெரிய பெரிய ஏத்திஸ்ட்லாம் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா, பாட் ஹர்மன் என்ற ஒரு ஏத்திஸ்ட், எல்லாரும் நிறைய ஏத்திஸ்ட் எல்லாருமே என்ன பிலீவ் பண்ணுறாங்க, என்ன தே கம் டு கன்க்ளூஷன், ஆமாம் இயேசு கிறிஸ்து இருந்தார், பட் அவர் டிவைன் கிடையாது, அவர் கடவுள் கிடையாது. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் நாம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து நாம் தெளிவாய் புரிந்திருக்க வேண்டியது அவசியம். 1 பேதுருவில் வாசிக்கிற பொழுது இந்த 2 விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் என்பதை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். இட் இஸ் அவர் பிரைம் டியூட்டி டு ஸ்பீக் அபவுட் அவர் ஃபெய்த். அப்போ நமக்கு அந்த விசுவாசத்தை குறித்து ஒரு பெரிய புரிந்து கொள்வது எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். தொடர்ந்து நாம் தேவனோடும் தேவனுடைய வார்த்தையோடும் இணைந்திருப்பது அவசியம் இல்லையா? நாம் பல சமயங்களுக்கு அதான் சொல்றது, நீங்கள் கண்டிப்பாக நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இது குடும்பத்தில் பேசுகிற பொழுதும் கூட வேதம் இப்படி பேசுகிறது. 1 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தான் நான் வாசிக்கிறேன். அதனுடைய கருத்து ஃபர்ஸ்ட் போர்ஷன் முதல்ல வாசிக்கிறேன். அவர்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷரிடத்தில் விசாரிக்க கிடவர்கள். ரைட்டா? அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு போதுமான தேவனுடைய வார்த்தைகளை அறிந்தவர்களாக இருக்கிறது அவசியம். அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, ஒவ்வொரு முறையும் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலையும் பேசும்பொழுது வெளியும் பேச முடியாது இல்லையா? நாம் ஒரு மருத்துவர்கிட்ட போகிற பொழுது அவர் நம்மளை பரிசோதித்துட்டு அவர் அங்கே நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறார். அதை எடுத்து திருப்பி பரட்டி பார்த்துட்டு, அநேகமாக இதுதான் உங்களுக்கு இந்த வியாதியாக இருக்கணும் நான் நினைக்கிறேன், ஒருவேளை இந்த மருந்து கொடுத்தா சரியாயிடும் அப்படின்னு அந்த மருத்துவரை பார்த்தோன்னா அதுக்கப்புறம் அந்த மருத்துவரை நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டோம். கரெக்டுதானே? அப்போது ஒரு போதுமான அறிவு என்பது இருக்கிறது அவசியம். அப்போ நாமும் கூட இந்த சமூகத்தில் வாழுகிற பொழுது நம்முடைய விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து நம்ம பரிசோதிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் நம்முடைய விசுவாசத்தை குறித்து ஒரு தெளிவான ஒரு புரிந்து கொள்வது நம்மளுக்கு இருக்க வேண்டியது எப்பொழுதுமே அவசியம். அப்போ அதற்கு நம்ம போதுமான நேரங்களை நாம் தேவனுக்காக தேவனுடைய வார்த்தைகளிலே நாம் தியானிப்பதில் செலவிட வேண்டியது அவசியம். we all have lot of responsibilities in our life இல்லையா? மனிதனால எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு உலகத்தில் வாழுகிறோம் இல்லையா? நீங்கள் பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா we are all living ஒரு உலகத்திற்குள்ளாக ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 6 நாள் நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய கவனம் பூரா அதில் தான் இருக்கும். அதை விட்டா கொஞ்சம் ஒரு லிவரேஜ் ஃபேமிலி இல்லையா? கணவன் மனைவி பிள்ளைகள் என்று அல்லது மனைவி பிள்ளைகள் அப்படின்னு ஒரு சர்டன் ஒரு 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 வளையத்திற்குள்ளாக நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் தேவனை அறிந்து கொள்வதும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி செய்வதும் நமக்கு அவசியமாக இருக்கிறது.
அப்போ அதை நாம் நம்முடைய குடும்ப வேதத்தை 1 தீமோத்தேயுல வாசிக்கிற பொழுது இப்படி சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுல இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கம் உள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுவனுமாய் இருக்க வேண்டும். அப்படின்னா அப்போ இட் இஸ் அவர் டியூட்டி டு டீச் அவர் ஃபேமிலி. அதுக்கப்புறம் நம்மோடு இருக்கிறவர்களுக்கு, நம்மை சார்ந்த மக்களுக்கு, நம்முடைய விசுவாசத்தை கேட்பவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பது, சொல்லுவது அவசியம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணுங்க, நாம் தொடர்ந்து வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் அவசியமா இருக்குது. அப்போ இன்றைக்கும் அதாவது as we all ஒரு தொடர்ந்து ஏறக்குறைய 2000 வருடத்திற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவை பற்றி உலகம் பேசி கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் உலக சரித்திரம் கிபி கிமு என்று பிரிக்கப்படுகிறது. ஆனாலும் இப்பொழுதும் இப்படிப்பட்ட ஆர்டிகல்ஸ் வருகிறது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? அப்போ பேரலா எப்பொழுதுமே ஒரு 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 சாரார் அல்லது நம்ம தேவனை விசுவாசிகள் நம்ம இப்படி தான் பேசுவோம். சாத்தான் எப்பொழுதுமே ஒரு பேரலா ஒரு 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 செயலை செய்து கொண்டே வருகிறான். மக்களுடைய விசுவாசத்தை சந்தேகத்துக்குள்ளாக ஆக்குவதற்காக. இன்னைக்கு வளர்ந்து வருகிற ரிலீஜியஸ் ஃபெய்த்தில் நீங்கள் பார்க்கும்போது ஏத்திஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் காமன் அமங்க பல நாடுகள் அது முன்னெடுக்கப்படுகிறது இல்லையா? அல்லது செக்குலரிசம் என்கிறதான ஒரு பார்வை. செக்குலரிசம் இஸ் நாட் அபவுட் ஹர்ட்டிங் அதர் ரிலிஜன் இல்லையா? அதாவது எல்லாம் பரவாயில்ல இல்லை, நம்முடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு நமக்கு ஒரு தீர்க்கமான நம்பிக்கை இருக்கணும். அவர்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசம் என்பதுங்க அது எப்படி இருக்குதுங்க அவங்கவுங்க பார்த்துக்கணும். செக்குலரிசம் நாட் அபவுட் அக்செப்டிங் அதர்ஸ் ஃபெய்த். செக்குலரிசம் அபவுட் there are many faiths in this world. I know what is my faith and I don't disturb others faith and nobody need should disturb my faith. அப்போ நம்ம எதுக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு வளர்ந்த ஒரு பிள்ளைகளுக்கு 2 தத்துவங்கள் இருக்குது. ஒன்று கடவுள் இருக்கிறாரா என்ற ஒரு தத்துவம் வருகிறது. அடுத்த தலைமுறை நான் சொல்றேன். இல்லை அடுத்த கேள்வி என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை எல்லாம் ஓகே பரவாயில்ல அப்படின்னு தான் ஒரு ஒரு மனோபாவத்துக்குள்ள ஒரு சமுதாயம் போய் கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை, விசுவாசம் ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தை ரொம்ப முக்கியம், தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு ரொம்ப முக்கியம். அதை நாம் தொடர்ந்து பயிற்றுவிப்பதும் ஆராய்ச்சி செய்வதும் நம்மளை நாம கீப்பர்ஸ் அப்டேட்டட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அப்டேட்ஸ் இல்லாமல் எந்த துறையும் கிடையாது. ஈவன் ஒரு காலத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் அப்டேட் இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருந்துச்சு. கேட்டுதுனே, அவங்க என்னப்பா 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிலபஸ் போடுவாங்க. அவங்க அப்படியே என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே டீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லை, இன்னைக்கு காலங்கள் மாறி போயிடுச்சு. ஸோ அப்டேட்ஸ் தொடர்ந்து ஒரு மனிதனுக்கு அவசியம். அப்டேட்ஸ் இல்லாமல் நம்மளால் இன்னைக்கு டேட்டா இல்லாமல் நம்ம சர்வே பண்ணவே முடியாது. அப்போ அடிப்படையாக இந்த நாளில் நான் உங்களுக்கு துவங்க இருக்கிற சிந்தை என்னன்னா, வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க, வேதத்தை தியானிங்க, வேதத்தோடு நேரம் செலவிடுங்கள் இல்லையா? ஒரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நாம் கேட்டுட்டு போறதுல நமக்கு பெருசா இந்த டைம்ல ஒரு சார்ஜ் ஏறுற மாதிரி இருக்கும். ஆனா சாத்தான் வெளியே போனவொடனே என்ன பண்றாங்க, நமக்கு ரெடியா நிறைய வச்சிருக்கான் இல்லையா? நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வச்சிருக்கான். நம்ம அதை ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம், அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? நிறைய பொறுப்புகள் வச்சிருக்கான். நீ வேற எதுவுமே சிந்திக்க கூடாது. வெளியே வந்தோன்னு நீ குழந்தை, மனைவி, இல்லை பார்த்தியா வேலை, ப்ராஜெக்ட் இல்லையா, என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நிறைய நம்மளை கையில் கொடுத்துருவான். நம்மளால எதுவுமே சிந்திக்க முடியாது. சகோதரிகள் சொல்லும்போது என்னதுங்க போனோமா கிச்சனு இல்லையா, அடுத்தது என்ன சமைக்கணும், இப்படியே மனுஷனுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதுங்க மிகுந்த அவசியம். அப்போ இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு புனையப்பட்ட ஒரு நபர் கிடையாது. வாஸ் நாட் ஏதோ சொல்றாங்க தெரியல என்பதான் அல்லது ஒரு மர்மமான ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னைக்கு இல்லையா? ஒன்னி அது ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா இருக்கணும். ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்னா ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா யாரு, அந்த ஊர் என்னன்னு நமக்கு தெரியாது. போற போக்கில் ஒரு கதைகள் நாம் கேட்டு பழகி இருக்கிறோம். அப்போ அப்படி கிடையாது இல்லையா? நம்முடைய ராஜா யார் என்பது ரொம்ப தெளிவானதுங்க நமக்கு இருக்குது. அதே மாதிரி ஒரு மர்மமும் கிடையாது, ஒரு மிஸ்ட்ரி கிடையாது. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்போ அவருடைய வாழ்க்கையும் ஒரு 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 மர்மமானது கிடையாதுங்க. இருந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு மர்மமா இருக்கு இல்லையா? உலகத்துல மர்மமான கதைகள் இருக்கு. நமக்கு மர்மமான கதைகள் ரொம்ப பிடிக்கும்
வெளிப்படையாக சொல்லிட்டு நமக்கு நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் இருந்துங்க புரியாது அல்லது பிடிக்காது. நமக்கு ஆல்வேஸ் இருந்துங்க நம்ம அப்படிதான் நம்ம பழக்கி வச்சிருக்காங்க. ஒரு த்ரில்லரா இல்லையா சஸ்பென்ஸா நம்மளை அப்படியே இருந்துங்க வச்சுக்கிட்டே இருந்தால் மக்கள் இருந்துங்க பிடிக்கிறது. ஆனால் வேதத்தில் பல சத்தியங்கள் இருந்துங்க நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. அப்போ முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இயேசு கிறிஸ்து என்பவர் வரலாற்று ரீதியாக என்னதுங்க அவர் இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கிற பொழுது, அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அப்போ ஆமா சீசர் அகஸ்டியஸ், இது வரலாறு. இப்போ ஒருத்தர் அகஸ்துராயன் ஒருத்தர் வரலாறுல இருந்தாரா அப்படின்னு கேட்டா வரலாறுல அகஸ்துராயன் ஒருத்தர் இருந்தார். அப்போ இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து இருந்துங்க பிறந்தார் என்பது நம்மளால இருந்துங்க மேட்ச் பண்ணிக்க முடியும் இல்லையா? லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, லூக்கா 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பொழுது, திபேரிராயன் ராஜ்யபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தியு பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியும் ஏரோது கார்பாங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாகவும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கார்பாங்கு தேசமாகிய இத்ரோயாவுக்கும் என்னதுங்க திரியோகோனிதிக்கி நாட்டிற்கும் அதிபதியாயும் அப்படி ஒரு லிஸ்ட் சொல்றார். நம்முடைய ரொம்ப ஹைலைட்டா இந்த 3 பேர் நமக்கு இருக்கிறாங்க. திபேரிராயன், பொந்தியு பிலாத்து, ஏரோது. அப்போ இவர்கள் வரலாற்று ரீதியாக இன்றைக்கும் பேசப்படுகிறார்கள். அந்த இல்லையா அவங்களுடைய அரசாங்கத்தில் இன்றைக்கு என்னதுங்க பேசப்படுகிறது இல்லையா? அவர் திபேரிராயன் என்று சொல்லுகிற பொழுது அவர் என்னதுங்க ரோம சக்கரவர்த்தி இல்லையா? பொந்தியு பிலாத்து நமக்கு தெரியும், அவர் என்னதுங்க ஒரு தேசாதிபதியா இருந்துங்க இருக்கிறார். ஏரோது என்னதுங்க அந்த ஒரு குறுநில மன்னரை போல இருந்துங்க அவர் என்னதுங்க ஆண்டு கொண்டு வந்தார். அப்போ இதெல்லாம் என்னன்னா இது வேதத்தில் பல சமயங்களில் போகிற போக்கில் சில வார்த்தைகள் இருக்குது. அதெல்லாம் வந்துருந்துங்க அப்படி கடந்து போறதற்காக, இதெல்லாம் கடந்து போவதற்காக அல்ல. இதெல்லாம் ஒரு சாட்சிகள். என்ன சாட்சிகள்னா, இப்படி உண்மையிலேயே ஒரு பற்றி நாம் பேசுகிற பொழுது இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்டா, இவர்கள் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்தாங்கள் என்பதற்கு சாட்சி. அப்போ அடுத்தபடி நாம் பார்க்கிற பொழுது நமக்கு அந்த பொந்தியு பிலாத்து பற்றி பார்க்கும்போது இருந்துங்க அவரை குறித்து இருந்துங்க வரலாறு நிறைய பேசுகிறது. வேதம் சொல்லுகிற வரலாறே பேசுகிறது. லூக்கால வாசிக்கிற பொழுதும் கூட பல சமயங்களில் நம்ம பொந்தியு பிலாத்தை பேசுகிற போது ரொம்ப இரக்க குணம் உள்ளவன் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்துங்க அவர் விடுதலை பண்ணும்படியானதுங்க யோசிச்சாரெலாம் நம்ம பேசினாலும் கூட பொந்தியு பிலாத்து வந்து இருந்துங்க பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் அவர்கள் ரொம்ப இருந்துங்க கொஞ்சம் மோசமான ஆளுங்க தான். 13ஆம் அதிகாரம் லூக்கா 13:1 வாசிக்கிற பொழுது, லூக்கா 13:1 பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை அவருடைய பலிகளோடு கலந்திருந்தான். பலி இஸ் அபவுட் என்னதுங்க சேக்ரெட் இல்லையா? அப்போ மனிதர்களை பலி செலுத்தி அந்த பலியோட கலக்கிற அளவுக்கு அவன் வந்துருந்துங்க இஸ் அ ரூத்லெஸ் ஃபெலோ. அந்த அளவுக்கு இருந்துங்க அவன் ரொம்ப கொஞ்சம் கொடுமைக்காரன். யாருங்க? பொந்தியு பிலாத்து. அதுக்கப்புறம் அங்கே போய் நிற்கும் போது இருந்துங்க அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, வீட்டம்மா சொல்கிறாங்க, அன்னையிலேருந்து வீட்டம்மா பேச்சு கேட்டுருக்குறாங்க. அதனால தான் பிரதர் நாங்களும் கேட்குறோம். கரெக்ட் இல்லையா? அப்போ கேட்டிருக்கிறாங்க. கரெக்டா? ஆமாம், தகவல் வருகிறது. அப்போது இயேசு கிறிஸ்து நாம் பார்க்கிற பொழுது அவருடைய பிறப்பின் சமயத்தில் வாழ்ந்த ராஜாக்கள் இன்னைக்கும் வரலாற்றில் இருக்கிறாங்க. ஏதோ அவர் வந்து இருந்துங்க ஒரு கதை கிடையாது, இட்ஸ் அ ஃபேக்ட் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது நாம் பார்க்குற பொழுது, ஒருவேளை இன்னைக்கு வரலாற்றை நீங்கள் பார்க்குற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜீனியாலஜி நீங்கள் பார்க்கும்போது சைனீஸ், கொரியன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் யூரோப்பியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ராயல் ஜீனியாலஜியை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு புக் வச்சுருப்பாங்க, யார் யார் இவங்க அப்பா யார், இவங்க அப்பா யார், இவங்க அப்பா யார். ரொம்ப வரலாற்றில் நாம் பார்க்குற போது சார்ல்ஸ் III அல்லது ஜாப்பனீஸு, சைனீஸு, கொரியன்ஸு இவங்கெல்லாம் ஒரு வரலாறு மெயின்டைன் பண்ணுறாங்க, மேலே யார் யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் யாருக்கும் எங்கே போக முடியாதுன்னா எங்கேயோ அந்த த்ரெட்டு கட் ஆகும். எங்கே த்ரெட்டு கட் ஆகுங்க? மேலே போகாது. அந்த த்ரெட் எது வரைக்கும் போகணும்னா ஆதாம் வரைக்கும் போகணும். ஆதாம் வரைக்கும் போகிற ஒரே ஜீனியாலஜி நமக்கு ஒருத்தர் சொல்ல முடியும்னாதுங்க இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தானதுங்க சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் நம்ம பல டைம் யாருமே மத்திய 1ஆம் வாசிக்க மாட்டாங்க. இப்போ வாசிப்படி எகிரி வச்சு போயிடுவாங்க. ஒரே பேராக இருக்குது இல்லையா? 4ஆம் பேர் இருக்கும் இல்லையா? சில இடங்கள்லாம் பேர் இருக்கும்போது நம்ம வாசிக்க மாட்டோம்.
ஏன் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இவைகள்லாம் சாட்சிகள். என்ன சாட்சிகள்னா இவங்க உண்மையிலே இருந்துங்க ஒருத்தங்க வாழ்ந்தாங்க. ரைட்டா? இப்போ இயேசு கிறிஸ்துடைய தகப்பனார் அல்லது பூமிக்குரிய வகையில் சொல்கிற பொழுது அவருடைய என்னதுங்க ஸ்டெப் ஃபாதர் இல்லையா, யார் சொல்ல முடியும்? அந்த ஜீனியாலஜி சொல்ல முடியும். மரியாளுடைய என்னதுங்க சந்ததியை சொல்ல முடியும். மற்ற ஒன்றில் இருந்துங்க யோசேப்புடைய வம்சவரலாய் வாசிக்கிற பொழுது போல யோசேப்புனா மரியாளுடைய கணவர். அதே மாதிரி இருந்துங்க மரியாளுடைய ஜீனியாலஜி எங்கே வாசிக்க முடியும்? லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அப்போ இது ரெண்டுமே எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னா டேவிட போய் ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டுமே எடுத்துங்க என்னதுங்க ஆடம் போய் என்னதுங்க ஜாயிண்ட் ஆகுது. அப்போ இந்த வம்ச வரலாறு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இயேசு கிறிஸ்து என்கிற நபர் உண்மையிலேயே பூமியிலே வாழ்ந்தார். நீங்க கேள்வி கேட்காதீங்க டஸ் ரியலி ஜீசஸ் கிரைஸ்ட் எக்ஸிஸ்டட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கேட்டா இட் இஸ் என்னதுங்க ஃபார் ஷுவர் கான்ஃபிடென்ட்டா நம்ம சொல்ல முடியும் இயேசு கிறிஸ்து என்கிற நபர் இருந்துங்க ஒருத்தர் பூமியில இருந்துங்க வாழ்ந்தார், பிறந்தார் என்பதை நம்ம வாசிக்க முடியும். அடுத்தது அதர் தான் இந்த இல்லையா இந்த பொலிட்டிக்கலாக பார்க்க தாண்டி அவருக்கு பூமியில் ஒரு குடும்பம் இருந்துச்சு இல்லையா. அவர் ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்தார். அந்த குடும்பத்தாருடைய பெயர்கள் என்னதுங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா. ஒரு சும்மா போகிற போக்கில் என்னதுங்க சொல்ல இல்லையா. மார்க்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 55 வாசிக்கிற பொழுது அவருடைய ஃபாதரை பற்றியும் பேசுறது பூமின்னு என்னதுங்க நம்ம வாசிக்கும் போது 13:55 வாசிக்கிற பொழுது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி அடையாளப்படுத்துறாங்கன்னா இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. அப்போ ஜோசப் இருந்துங்க கார்பெண்டர், அதனால இருந்துங்க அவர் எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறார்? அவர் தச்சனுடைய குமாரன் அல்லவான்னு பேசுறாரு. இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா. இவன் சகோதரர்கள் எல்லோரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி நடந்தது என்று சொல்லி, அப்போ இவர்கள் கூட இவங்களுடைய தாய் தகப்பன் யாரு, இவங்க கூட பிறந்தவங்க யாரு, அவங்களுடைய பெயர்கள் என்ன, ஏன் வேதம் பதிவு செய்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொன்னா இல்ல அவர் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கிடையாது. இப்படி நிச்சயமாகவே இருந்துங்க ஒருத்தர் வாழ்ந்தாரு, பிறந்தாரு, அவருக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சு, அவருக்கு பூமிக்குரிய வகையில் இருந்துங்க ஒரு தகப்பனார் இருந்தாரு, ஒரு தாயார் இருந்தாங்க, அவர் கூட இருந்துங்க பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க, அவருக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கும் ஒரு சாரார் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. என்ன நம்புறாங்க? கடைசி வரைக்கும் மரியாள் கன்னியாகவே இருந்தாங்க அப்படின்றதுங்க ஒரு நம்பிக்கை என்னதுங்க உலகத்தில் இருக்குது. கரெக்டா? ஆனா இல்ல, வேதம் சொல்லுது அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க. பட் எகைன் வி ஜஸ்டிஃபை அது அவங்க தங்கச்சி பொண்ணு, அவங்க நம்ம பேசுவோம் கரெக்டுதானே? அப்படிலாம் பேச முடியாது. ரைட்டா? அப்போ ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்துனுடைய ஐடென்டிட்டி எப்படி பேசப்படுகிறதுனா அவங்க அப்பா வச்சு அவருடைய வேலையை வச்சு பேசப்படுகிறது, அவங்க அம்மாவை பற்றி பேசப்படுகிறது, அவரோடு கூட இருந்துங்க உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகளை வைத்திருந்துங்க பேசப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அடுத்தபடியாக நீங்க பார்க்கும்போது பல சமயங்களில் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் மிக பெரிய ஆச்சரியமான அற்புதங்கள். அது ரொம்ப விசேஷமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நம்ம ஒரு அற்புதமாக நாம் பார்ப்போம், அற்புதமாக நம்ம கேட்போம். அது நமக்கு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் வரும். இன்னை வரைக்கும் என்னதுங்க இயேசு பத்தி பேசினார்னா இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா அப்படின்னு மக்கள் அந்த அற்புதங்களை தான் பேசுவாங்க. ரைட்டா? அப்போ நான் இங்கே பார்க்கிற போது ஒரு தகவல் முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 21 வாசிக்கிற போது ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேரா இருந்தார்கள். எவ்வளவு பேர் சாப்பிட்டாங்களாங்க? ஸ்திரீகள் புருஷர்கள் இல்லாம இல்லையா, மன்னிக்கணும் இல்லையா, ஆமா, ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர. கரெக்டா? அப்போ ஒன்லி இருந்துங்க புருஷர்கள் மட்டும் இருந்துங்க 5000 பேர் சாப்பிட்டாங்க. பல சமயங்களை நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமாக மட்டுமே கடந்து போக போகிறது. ஆனால் நீங்க நல்லா பாருங்க, இந்த 5000 பேரும் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார் என்பது இருந்துங்க விட்னஸ். அவங்க அப்பா இப்படி ஒருத்தர் போட்டார்ப்பா, சாப்பாடு போட்டார்ப்பா, 5000 பேருக்கு இல்ல சாப்பாடு போட்டார். அப்போ அது ஒரு சும்மா கடந்து போகிற விஷயம் கிடையாது, அது ஒரு அற்புதமாக மட்டும் இருந்துங்க கடந்து போகிற விஷயம் கிடையாது. ஏன்னா சாப்பாடு எப்பவுமே இருந்துங்க மக்கள் மனசுல இருந்துங்க நிற்கும். இவங்களே நீங்க பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க, அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, அவரை தொடர்ந்து பின்னாடி போயிட்டாங்க. கரெக்டுதானே? யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிற பொழுது நீங்களாம் டயர்டா இருக்கீங்களா? ஆமா, யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதோட கீழே நீங்க 10 வாசிக்கிற பொழுது நீங்க பாத்தீங்கன்னா
5000 பேர் அவர் சாப்பாடு போட்டாரு. சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா 15ஆம் வசனத்துல, ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே என்னதுங்க மலையின் மேல் போனார். ஒரு வாட்டி சாப்பாடு போட்டா நம்மளால என்ன பண்ணுவாங்க? தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவான். இங்க போனா என்னதுங்க, இந்த டைம்ல சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும். கருதுங்க. அப்ப இயேசு சொல்றாரு பாருங்க, 26ல சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தி ஆனதினாலேயே என்னை தேடுங்கள் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே இருந்துங்க ஒரு வரலாறு இருக்கு. என்ன வரலாறு இருக்குதுங்க? மன்னா என்கிறதான வரலாறு அவங்களுக்கு தெரியும். நடந்து போகும்போது இருந்துங்க மண்ணா உழுந்துச்சு, எடுத்து சாப்பிட்டாங்க. அப்போ இதே மாதிரி ஒருத்தர் நம்ம கிடைச்சிக்கிறாரு. யாருங்க? இயேசு கிறிஸ்து டெய்லி சாப்பாடு போடுவாரு. நம்ம பெருசா வேலைக்கெல்லாம் ஒன்று போனோம். அப்போ ஒரு குரூப் பண்ணுங்க அவர் பின்னாடி சுத்திச்சு. அவர் சொல்றாரு, டேய் நான் உனக்கு எவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சேன், அதை நீ பார்க்க மாட்ற, அது எதனால செஞ்சேன்னு பார்க்க மாட்ற, நீ எதை பார்க்குற? இவன் கூட போனால் சாப்பாடு கிடைக்கும் என்றது பார்க்குற. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்து இது ஒரு சம்பவமாக, ஒரு அற்புதமாக என்னதுங்க இன்னைக்கு மக்களால் புரிந்து கொள்ளப்பட்டாலும், அங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ என்னதுங்க அவரை தெரியும். யாரை தெரியுங்க? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரு, அவர் பெரிய சாப்பாடுலாம் போட்டாருங்க. கரெக்டா? அப்போ நாம் இயேசு என்ன பேசுறோம்னா, the existence of the Lord Jesus Christ இருந்துங்க வசந்துங்க பர்சனலி என்னதுங்க விட்னஸ் பை என்னதுங்க many people while he was in the earth. இந்த உலகத்தில் அவர் வாழுகிற பொழுது பல ஆயிரம் பேர் மக்களால் அது என்னதுங்க விட்னஸ் பண்ணப்பட்டது. இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாரான்னு ஒரு கேள்வி எடுதுங்க. நம்ம விசுவாசத்துல நம்ம நம்புவோம். இப்போ யாருக்காலும் யாராவது இங்க இருக்க சொல்லுவீங்களா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு கேட்டாங்க, இல்ல மாட்டேன், நம்ப மாட்டீங்க. ஆனா என்ன தெரியுமா கேள்வி? இப்ப நம்மள யாராவது ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்மளால பதில் சொல்ல முடியுமான்றதான் அடுத்த கேள்வி. நம்ம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விஷயம் நம்முடைய விசுவாசத்தை குறித்து யாருன்னா கேட்டானதுங்க நமக்கு சொல்லணும். உண்மையிலே இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வாழ்ந்தாரா? ஆமா வாழ்ந்தாரு. பாருங்க, அவர் வாழுவோ 5000 பேர் சாப்பாடு போட்டாரு. 5000 பேர் இருந்துங்க அதை பார்த்திருக்கார்கள். 5000 பேர் சாட்சிகள் அவர் பூமியிலே வாழ்ந்ததற்கு. நாம் அப்படியே கடந்து போக முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் மத்திய 21ஆம் அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும். அவருடைய இன்னை வரைக்கும் அதை செய்யறாங்க. இந்த மத்திய 21ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவத்தை இன்ன வரைக்கும் ஒரு சாரார் செய்யறாங்க. அது மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் என்னதுங்க இது செய்யறாங்க. என்னதுங்க அவருடைய அந்த குட் ஃப்ரைடேக்கு முன்னாடி வாரம் இல்லையா, என்னதுங்க குருத்தோலை பிடித்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, சுத்துவாங்க. ரைட்டா? கருதுனே ஏன் பிடிச்சிருக்கிறாங்க, ஏன் சுத்துறோம், என்ன பண்ணணும் மக்களுக்கு இருந்துங்க. பீப்புள் ஆர் இக்னரண்ட். இட் ஹஸ் பிகம் த ட்ரெடிஷன். ட்ரெடிஷன் என்னதுங்க செய்வோம், ஏன் செய்வோம் தெரியாது இல்லையா? ஆனா இந்த சம்பவம் நீங்க பாருங்க, 21ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது 9 மட்டும் நான் வாசிக்கிறேன். ரைட்டா? முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அப்ப நீங்க பாருங்க, இத எப்படி நீங்க பாக்குறீங்கன்னா, இப்படி ஒருத்தர் உள்ள வராரு, நகரத்தார் எல்லாரும் விசாரித்தாங்க இவர் யார். அப்போ இயேசு கிறிஸ்து யார் என்கிறதான கேள்வி அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே அவர் எருசலேமிலே பிரவேசிக்கிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும்போது இருந்துங்க எல்லாரும் விசாரிக்கிறாங்க, யார்ப்பா இவரு? எல்லாரும் பயங்கர கூட்டமா இருக்குது, எல்லாரும் ஓசனான்னு பாடுறாங்க, மரங்களை வெட்டி போடுறாங்க, துணிகளை எடுத்து போடுறாங்க, எல்லாரும் அவர் நடந்து வராரு, கழுதையின் மேல் வருகிறார். இது ஸ்பிரிச்சுவலா பேசும்போது தீர்க்க தரிசனத்தை கம்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். பழைய ஏற்பாடுல தீர்க்க தரிசனம் சொல்லுது அது நடக்குதுன்னு. ஆனா நீங்க இப்படியும் பார்க்கணும், இப்படியும் பார்க்கணும்னா அவர் எல்லாரும் விசாரிச்சாங்க, எல்லாரும் இயேசுவை அறிந்திருந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவானவர் என்ன கிடையாதுங்க, ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் கிடையாது, ஒரு மித்து கிடையாது, உண்மையிலே இருந்துங்க he was existed. கரெக்டா? அடுத்தது இந்த சம்பவம் 21ஆம் அதிகாரம். இப்ப நம்ம இந்த சம்பவங்கள்லாம் பலமுறை நம்ம படிச்சிருப்போம், வேற ஆங்கிள் படிச்சிருப்போம், நம்ம வேற ஆங்கிள் பார்க்குறோம். புரியுதா உங்களுக்கு? 21ஆம் அதிகாரத்தில் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து கோவம் வந்துச்சா? இயேசு கிறிஸ்துவோட கோவப்பட்டார். எல்லாரும் சொல்லுவான். கரெக்டுதானே? இயேசு கிறிஸ்துவோ கோவப்பட்டார். என்ன பண்ணாருங்க? தேவாலயத்தில் கயிறை சாட்டியாக்கி என் வீட்டை இருந்துங்க கல்லர் கோய் ஆக்கினீர் அப்படின்னுங்க அடிச்சாரு. கரெக்டு, அடிச்சாரு, அவர் கோவப்பட்டாரு. ரைட்டு. இது ஒரு சைடு இருந்தாலும் நல்லா பாருங்க, எல்லார் மனசுலையும் பதிஞ்சிருச்சு. என்ன பதிஞ்சிருச்சு? இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரு, தேவாலயத்துக்கு வந்தாரு, அங்க விற்பனை ஆக்கினாங்க, அதை அவர் கண்டித்தாரு. நீங்க நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
அப்போ இது மறக்கவே மறக்காது. இப்ப இயேசு கிறிஸ்து கோவப்பட்டாரா? இயேசு கிறிஸ்துவே கோவப்பட்டிருக்கிறார். கோவப்படுறவன் நியாயப்படுத்துவான். இயேசு கிறிஸ்துவே கோவப்பட்டிருக்கிறார். சரி, நீ எப்படி வேணாலும் எடுத்துக்க. அவர் கோவப்பட்டாருன்னு எடுத்துக்க, நீ கோவப்படுறதுக்கு இருந்துங்க, அதை நியாயப்படுத்திக்க. எல்லாம் இருந்தாலும் நீங்க அங்க கவனிக்கணும். ஏன்னா அங்க எல்லாரும் பாக்குறாங்க இல்லையா? இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுருளுமாகிய யாவரையும் என்னதுங்க வெளியிலே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்றும் எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை என்னதுங்க கள்ளர் குகைகளாக்கினீர் என்றார். அப்போ ஒரு ஒரு அங்க ஒரு என்னதுங்க கொஞ்சம் காபரா பண்ணியிருக்காரு, ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காருங்க. பிரச்சனை பண்ணா எல்லாரும் மனசுல என்னதுங்க பளிச்சு நிற்கும். அப்பா அவர் அது தெரியல, போன வாரம் அவர் என்ன பண்ணார் தெரியுமா உங்களுக்கு? அப்போ இன்னை வரைக்கும் என்னதுங்க இயேசு கிறிஸ்து இருந்துங்க இந்த விஷயத்துல ரொம்ப பிரசித்தமா பேசப்படுவார். ஆனா இதெல்லாம் பாருங்க, இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்தார் என்பதற்கு சாட்சிகள். இதெல்லாம் ஒரு சம்பவங்களா மட்டும் நம்ம கடந்து போக கூடாது. உண்மையிலே இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்தாரா? இப்படி ஒரு மனுஷன் இருந்துங்க பூமியில இருந்துங்க வாழ்ந்தார் இல்லையா? இன்னும் நிறைய சொல்லலாம், நான் என்ன பண்றேன் கடந்து போயிடுறேங்க, போறோம் இல்லையா? அவர் யாக்கோபின் கிணறு போய் பேசினார் இல்லையா? இன்னை வரைக்கும் அந்த கிணறு இருக்குது, அன்னைக்கு அந்த கிணறு இருக்கு, இன்னைக்கு அந்த கிணறு இருந்துங்க வரலாற்றில் இருக்குது இருந்துங்க யாக்கோபின் கிணறு. கருதுனே அந்த சமாரியா தேசத்தில் போய் என்ன பண்றாங்க, தாகத்துக்கு தான் கேட்கிறார். அப்போ அவர் அதே மாதிரி இருந்துங்க, அவர் மரித்த அடக்கம் உயிர் தெரிந்த பிற்பாடு இருந்துங்க சீஷர்ல போய் கேட்கிறாரு, இருந்துங்க சாப்பிட்றதுக்கு எதா இருக்குதான்னு கேட்கிறாரு. அப்போ அவர்களோடு கூட இருந்துங்க அவர் வாழ்ந்தார், சாப்பிட்டாரு, தண்ணி குடிச்சாரு, அவங்க கூட தூங்கினாரு இல்லையா? ஒருத்தர் அவருடைய மார்பில் இருந்துங்க சாய்ந்து கொண்டிருந்தாரு இல்லையா? அப்போ இது ஏதோ என்னதுங்க ஒரு புனையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்பவர் ஒரு புனையப்பட்ட கதை இல்லை. இயேசு கிறிஸ்து என்ற நபர் வரலாற்று ரீதியாக மட்டும் கிடையாது, நம்ம பார்க்கும்போது அவருடைய வாழ்வியல் இருக்கிறது, அவரோடு வாழ்ந்தவர்கள் பார்த்திருக்கிறார்கள். ஏதோ ஒரு குறிப்பிட்ட 4 பேர் பார்த்தாங்க இல்ல, அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் பல செயல்களை செய்திருக்கிறார். இந்த 3 செயலும் ஒரு பெரிய சாட்சிங்க. 5000 பேருக்கு சாப்பாடு போட்டாரு. ஆமா. அவர் அந்த எருசலேமில் உள்ள பிரவேசிக்கிற பொழுதுங்க திரளான ஜனங்கள் கூடி இவர் யார் என்று விசாரித்தாங்க. ஆமா. அதே மாதிரி என்னதுங்க அந்த தேவாலயத்துல இருந்துங்க எடுத்து சோட்டினாரு, எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. அப்போ இது என்ன? அப்போ அவர் வாழ்ந்ததற்கான என்னதுங்க இதெல்லாம் நடந்திருக்குதா? இதெல்லாம் நடந்திருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாரா என்ற ஒரு கேள்வி என்னதுங்க இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்று ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய என்னதுங்க ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் என்னதுங்க இயேசு கிறிஸ்துனுடைய 1ஆம் நூற்றாண்டு காலத்தில் ஃபெமிலியர் என்னதுங்க ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க, நாவலிஸ்ட் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, நாவலிஸ்ட்ன்றத வந்துங்க ஹிஸ்டாரியன்ஸ், கரெக்டாக சொல்கிறேன் அந்த வார்த்தையை, ஹிஸ்டாரியன்ஸ் இருந்திருக்காங்க. அவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை என்னதுங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நான் அதிகமான வார்த்தைகளை அவர்களை குறித்து நான் பேச என்னதுங்க விரும்பலை, ரைட்டா? ஐ டோன்ட் நோ இருந்துங்க ஹிஸ்டாரியன்ஸ் சைடு நான் போக விரும்பலை, ரைட்டா? ஸோ இருந்திருக்கிறார்கள். அடுத்தபடியாக அவருடைய சிலுவை மரணம். இப்போ சிலுவை மரணத்தை நம்ம எப்பொழுதுமே எப்படி தான் பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நமக்காக இருந்துங்க பாவத்துக்காக மரித்தார். ஆமாம், கரெக்ட், மரித்தார். நம்முடைய பாவங்களை சுமந்தார், நமக்காக எனக்கு ரத்தம் சிந்தினார். இது நம்ம ஆல்வேஸ் see வந்து ஆன் ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட்ல நம்ம பார்க்குறோம். நீங்கள் இந்த சைடு பாருங்களேன் கொஞ்சம், எந்த சைடு இல்லையா? ஆமாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 44 வாசிக்கிற பொழுது, அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்து போனாரா என்று பிலாத்து ஆச்சரியப்பட்டு 100க்கு அதிபதியை அழைப்பித்து, அவர் இதற்குள்ளே மரித்தது நிச்சயமா என்று கேட்டான். 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினுங்க கொடுத்தான். அப்போ அவருடைய அந்த சிலுவை மரணம் இல்லையா என்பது ரோமர்களால் ரோம தேசாதிபதியாய் அங்கீகரிக்கப்பட்டது. எப்படி அவர் பிறப்பு ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை கேள்வி கேட்கப்படுகிறது, அவருடைய இறப்பும் கேள்வி கேட்கப்படுகிறது இல்லையா? அவர் உண்மையிலே சாவல. யார் உண்மையிலே சாவலங்க? இயேசு கிறிஸ்து சாவல, அவரை தூக்கின்னு போயிட்டாங்க. நீங்க ஞாபகம் இருக்கும், யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில், மன்னிக்கணும் 20ஆம் அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ இல்லையா 15ஆம் வசனத்தில் 20:15 இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை என்னதுங்க எடுத்துக்கொள்வேன் என்றார். அப்போ எல்லாருக்குமே அவர் மரிச்சிட்டாரு, அவர் உயிர் தெழ போறாரு, அது உயிர் தெழுந்துட்டாருன்ற நம்பிக்கை கிடையாதுங்க.
எடுத்துன்னு போயிட்டாங்க இல்லையா? அப்போ ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் அரசாங்கத்தாலே என்னதுங்க, அரசாங்கம் அவ்வளவு சீக்கிரம் ஊர்ஜிதப்படுத்தாதுங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க அரசாங்கத்துல போய் ஒரு கடுதாசி வாங்கிட முடியாது. வாங்கிட முடியுமா? இன்னைக்கு வாங்கலாம்னு சொல்றாங்க, போய் பாருங்க. ரைட்டா? அரசாங்கத்துல போய் நம்ம அவ்வளவு சீக்கிரம் ஒரு கடுதாசி வாங்க முடியாது. ரொம்ப காத்து கிடக்கணுங்க. அப்போ ஊர்ஜிதம் பண்ணாம என்ன பண்ண முடியாதுங்க, கொடுக்க மாட்டாங்க. நீங்க இன்னைக்கு ஒரு டெத், நீங்க யூ ஜஸ்ட் வெரிஃபை என்னதுங்க, இந்த ப்ராசஸ் ஆஃப் என்னதுங்க, ஒரு 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 சிறையிலே மரித்த அல்லது சிறையிலே டெத் சென்டென்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணதனுடைய ப்ராசஸ் நீங்க கொஞ்சம் எடுத்து பாருங்க. சும்மா போய் ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்லாம் பண்ண முடியாதுங்க. வேரியஸ் ஆஃபீஸர்ஸ் ஹஸ் டு டெஸ்டிஃபை, ஆமா இந்த மனுஷன் உண்மையிலே இறந்துட்டாரு அப்படின்னு டெஸ்டிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணப்படும். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம் ரோம அரசாங்கத்தால் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. சும்மா இல்ல, அவர் மரிச்சாரா? அவர் சும்மா மரிக்கவே இல்லை. இந்த வாதம் உண்டு. பவுல் என்ன பண்ணிட்டாங்க, நல்லா அடிச்சிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர் செத்து போனார்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவர் இழுத்துட்டு போய் வெளியே போட்டாங்க. அவர் அப்புறம் கொஞ்சம் தெளிஞ்சு ஏஞ்சி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இப்படிதான் பிரவேசிக்கணும் பேசிட்டார். அப்போ அதே மாதிரி என்ன பண்றாங்கன்னா, இயேசு கிறிஸ்து கூட அப்படிதாங்க, அவர்லாம் சாவலாம் கிடையாது, ஒரு மயக்க நிலையில இருந்தாரு. அவனுக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க, குகையில வச்சுட்டானுங்க, அவரை ஏஞ்சி வந்துட்டாரு. இல்ல அவருடைய மரணம் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இந்த தகவல் நமக்கு தெரியணுங்க. நம்முடைய விசுவாசத்தை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்கணும் இல்லையா? ஆமா. யோவான் எழுதின சுவிசேஷம் 19:31-37 வரைக்கும் வாசிக்கணும். நான் ஃபுல்லா வாசிக்கல, நேரா பாயிண்ட்டுக்கு போயிடுறேன் இல்லையா? ஆமா. 34, ஆகிலும் போர் சேவரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவிலே குத்தினான், உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. ஒருத்தர் இறந்துட்டார் என்பது என்னதுங்க, எக்ஸாமினேஷன். கருதுன குத்துனா என்ன வரணுங்க, ரத்தம் வரணும். குத்துனா ரத்தமும் தண்ணி இருந்துங்க பிரிஞ்சிருச்சுங்க. கரெக்டா? அவர் மரித்துட்டார் என்பதை என்ன பண்றாங்க, கன்ஃபார்ம் பண்றாங்க. ஜஸ்ட் லைக் தட் என்ன பண்ணலங்க, இயேசு கிறிஸ்துவின் மரணம் ஊர்ஜிதப்படுத்தப்படலை என்பது காரியம் மட்டும் நான் சொல்றேன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய எப்படி அவர் மரித்துட்டார் என்பது உண்மையோ, அவருடைய அடக்கம் ஒண்ணுதுங்க உண்மை. கரெக்டா? அவருடைய அடக்கம் ஒண்ணுதுங்க உண்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது உங்களுக்கு தெரியும், ரொம்ப ஃபேமஸ். இவரும் ஒண்ணுதுங்க. இவரை குறித்து ஒருவேளை இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை வாசிக்கிற பொழுது மத்தேயு, மார்க், லூக், யோவான்ல நிறைய தகவல்கள் மாறி மாறி ஷஃபிளா இருந்தாலும், அதாவது ஷஃபிளா இருந்தாலும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு தகவலை என்னதுங்க முன்னிறுத்தி எழுதியிருப்பாங்க. ஆனா இந்த யோசேப்பினுடைய, இந்த அரிமாத்தா ஊரான யோசேப்பை குறித்து 4 பேர் எழுதியிருப்பாங்க. மத்தேயு, மார்க், லூக், யோவான் 4 பேர் எழுதியிருப்பாங்க. 4 பேர் 4 தகவல் சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, 27, 57-60 வரைக்கும் நீங்க வீட்டில் கூட போய் நீங்க வாசிச்சுங்க. அங்க நீங்க வாசிக்கிற பொழுது, சாயங்காலமான பொழுது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யமான இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமேத்தா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, பாருங்க, இப்படிப்பட்ட சரீரம் ஒருத்தர் ஒரு டெத் சென்டென்ஸ் அரசாங்கத்துக்கு விரோதமாய் போராடினாரு, அரசாங்கத்தால் நிர்ணயிக்கிற பொழுது யாருமே போய் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த சரீரத்தை வாங்க மாட்டாங்க. நீங்க இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பார்க்கணும். அவங்க அம்மா இருந்தாங்க, அவங்க சகோதரர்லாம் இருந்தாங்க, அவங்க சகோதரிகள்லாம் இருந்தாங்க இல்ல, அவங்களாம் கூட போய் கிளைம் பண்ணல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பிரச்சனை வரும் அவ்வளவு சீக்கிரம் என்னதுங்க. அப்போ இங்க ஒருத்தர் போய் கிளைம் பண்றாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க கவனிங்க, அவர் ஒரு ஐஸ்வர்யவான், நீங்க அதை கவனிக்கணும். கொஞ்சம் பணக்காரர் அவரு, ரைட்டா? மார்க் 15 வாசிக்கிற பொழுது 43, நான் வார்த்தைகள் மாத்திரம் வாசிக்கிறேன், நீங்க வீட்டில் போய் மற்றெல்லாம் படிச்சுங்க. படிப்பீங்களான்னு தெரில, நான் சொல்றேன் படிச்சுங்க, ரைட்டா? 43 கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தா ஊரானும், அவர் யாருங்க, கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அவர் he was ஹோல்டிங் an ஆஃபீஸ், ஒரு அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவியில் இருக்கிறார். எனக்கு தெரியல அவர் என்ன பதவி வச்சிருந்தானே. கணம் பொருந்தி என்கிற வார்த்தை அவ்வளவு சுலபம் வேதத்தில் பயன்படுத்தப்படாது. நம்ம ஊர்ல சொல்லும்போது மாண்புமிகு எல்லாருக்கும் பயன்படுத்தப்படாது. நமக்கெல்லாம் சொல்லுவாங்களா மாண்புமிகு? சொல்ல மாட்டாங்க. கடுங்க. அப்போ கணம் பொருந்திய ஆலோசனைக்காரன். அப்போ he was a counselor to the government இருந்திருக்கிறார் அவர். லூக்கால வாசிக்கும் போது லூக்கா 23
23:50 நான் சில வார்த்தைகள் மட்டும் நான் சொல்றேன், நேரம் இல்லை. ரைட்டா? யோசேப்பு என்னும் பேர் கொண்ட ஒரு ஆலோசனைக்காரன் இருந்தான், அவன் உத்தமனும் நீதிமானாயிருந்தான். அடுத்தது நீங்க கவனி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யவான், அடுத்தது கனம் பொருந்தினான். இங்க சொல்றாரு அவன் உத்தமனும் நீதிமானாயிருந்தான். அடுத்தது 19 யோவான் 19 வாசிக்கிற பொழுது, வாசிக்கும் போது அவர் அந்தரங்க சீஷன். அவர் அந்தரங்க சீஷன். அவர் ரோமருக்கு பயந்ததுனால, ஏன்னா அவர் இல்லையா அரசாங்கத்துக்கு பதில் சொல்லணும், அரசாங்கத்துக்கு விரோதமா பேச முடியாது இல்லையா. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்ணாங்க? அந்தரங்க என்னதுங்க? சீஷன், சீக்ரெட் இல்லையா. ஆமா, பீயிங் எ டிசைபிள் ஆஃப் ஜீசஸ் பட் சீக்ரெட்லி அப்படின்ற ரகசியமா. ஆமா, நைட் வந்துட்டு போவார், ரைட்டா, கத்துக்கிட்டு போயிருக்கிறார். அப்ப இந்த மனுஷன் இதெல்லாம் உடைச்சு வெளியே வராரு. இப்ப பாருங்க, இப்ப ஏன் இயேசு கிறிஸ்துவோட அவர் குடும்பத்தாரே வாங்கி அடக்கம் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ப்ரூஃப் இல்லை. இதெல்லாம் ப்ரூஃப். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தில் ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு 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 ஆஃபீஸை ஹோல்ட் பண்றவர், அவர் சமுதாயத்தில் வந்துருந்துங்க, அவர் நீதிமானா இருக்கிறாரு, வெல் ரெஸ்பெக்டட் பர்சன். இதுக்கு தாண்டி இருந்துங்க அவர் ஏன் செய்யணும் ஒரு கேள்வி கேட்டா, அவர் அந்தரங்க சீஷனு. இப்போ அந்தரங்க சீஷனு வட்சிங்க வெளியே வராரு. என்ன வட்சிங்க வெளியே வராருங்க? இல்லை, நான் கிளைம் பண்றேன். கேட்பாங்களா, நீ ஏன் கிளைம் பண்றேன்னு? அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏன் அவங்க குடும்பத்தார் வாங்கி அவரை அடக்கம் பண்ணிக்கலாம்ல, ரைட்டா? அப்போ these all God is in his divine wisdom இல்லையா பார்க்குறாரு. என்ன பார்க்குறாருன்னா, இவனுங்க சொல்லுவானுங்க, என்ன சொல்லுவானுங்க? இயேசு கிறிஸ்து பிறக்கவே இல்லைன்னு சொல்லுவானுங்க, அவர் வாழவே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவர் மரிக்கவே இல்லைன்னு சொல்லுவாங்க, அவர் உண்மையிலே அடக்கம்லாம் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மனிதன் he is responsible, is a responsible person. அவருடைய உடலை வாங்கி அதற்கு வேண்டிய அந்த கஸ்டமரியை செய்து என்னதுங்க அடக்கம் செய்வதுங்க நம்ம பார்க்க முடியும் இல்லையா. அடுத்து சொல்றாரு, இதை நம்ம கவனிக்கணும். 27ஆம் அதிகாரம் 62 வாசிக்கிற பொழுது, மத்தேயு 27ஆம் அதிகாரம் 62 ஆயத்த நாளுக்கு பின்னான மறுநாளிலே பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் பிலாத்தினிடத்தில் கூடி வந்து, ஆண்டவனே, அந்த எத்தன், இயேசு கிறிஸ்து சொல்றார், அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்பொழுது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கும், முந்தின எத்தை பார்க்கலும் பிந்தின எத்து கொடுதாகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றுங்க என்றார்கள். அதற்கு பிலாத்து, உங்களுக்கு காவற்சீர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறை பத்திரப்படுத்தினார்கள். இப்ப சொல்லக்கூடாது, என்ன சொல்லக்கூடாதுங்க? இயேசு கிறிஸ்துவை தூக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. அவருடைய கல்லுக்கு முத்திரை போட்டதுங்க, சீல்டு இல்லையா, காவல் வைத்து. கல்லறை என்ன பண்ணாங்களாம்? ஒருவேளை இன்னைக்கு மக்கள் பத்திரப்படுத்துவாங்க, நம்முடையவர்கள் யாராவது மறிக்கிற பொழுது, இல்லை நம்மளே மறிக்கிற பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆர்வத்தில் ஃபர்ஸ்ட் கல்லெல்லாம் கட்டுவாங்க. கொஞ்சம் வசதி இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மார்பிள்லாம் போட்டு கட்டுவாங்க. அப்புறம் காலப்போக்கில் இருந்துங்க யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய இருந்துங்க ஆட்களுடைய, நீங்க எந்த துறையா இருந்தாலும் சரி, அவருடைய கல்லறைகள் இருக்கிறது இல்லையா, யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ வச்சிருக்காங்க, எதுங்க ஒரு நாள், இல்லைன்னா நோண்டுருவானுங்க. கரெக்டுதானே? சும்மா போய் என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய கல்லறை உயிரோடு இருக்கிற பொழுது 3 நாட்கள் பத்திரப்படுத்தப்பட்டது. ஏன் பத்திரப்படுத்தப்பட்டதுன்னா, நாளைக்கு எவனும் சொல்லக்கூடாது இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டாரு இல்லையா, இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டாரு, அல்லது அவருடைய சீஷர்கள் இருந்துங்க தூக்கிட்டு போயிட்டாங்க சொல்ல முடியாது. அவருடைய என்னதுங்க கல்லறை பத்திரப்படுத்தப்பட்டது. இட் வாஸ் சீல்ட் அண்ட் ப்ரொடெக்டட். அப்போ என்ன சொல்றோம்னா, இயேசு கிறிஸ்து என்கிற மனிதர் வாழ்ந்தாரா? இந்த உலகத்துல வாழ்ந்தார். பிறந்தாருக்கு நம்ம பார்த்தோம், எந்த காலகட்டத்தில் பிறந்தாரு, அவர் வாழ்ந்தாரா, அவர் குடும்பம் இருந்துச்சு, ரைட், அவர் வாழ்ந்ததுக்கான செயல்கள் இருந்துங்க செய்திருக்கிறாரு. அவர் மட்டும் கிடையாது, நிறைய பேர் செஞ்சிருக்கிறாங்க, நிறைய பேர் பார்த்துருக்கிறாங்க. அடுத்தது அவருடைய மரணம் இருந்துங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது, அவருடைய அடக்கம் இருந்துங்க ஊர்ஜிதப்படுத்தப்பட்டது. இப்போ எங்க அடுத்தது மாறுபடுகிறதுனா, அவரோட உயிர்த்தெழுதல் தான் இங்கே விசுவாசம் வருது. இப்போ இது ஒன்று மட்டும்தான். இப்போ இந்த உயிர்த்தெழுதல் கூட நமக்கு என்ன வச்சிருக்காருன்னா, அதுங்க விட்னஸ் இருக்கிறாங்க.
இல்லையா? 1 யோவான்ல வாசிக்கிறோம். இங்கதான் இது வரைக்கும் நம்ம ஒண்ணுங்க வரலாற்று ரீதியாகவும் வேதத்தின் ரீதியாகவும் நம்ம கும்பிடுதுங்க. இப்போ எங்க மாறி இப்போ எது வரைக்கும் ஒத்துக்கிறாங்கன்னா, இப்போ கடைசியா மக்கள் எது வரைக்கும் ஒத்துக்கிறாங்க? ஆமாங்க, இயேசு கிறிஸ்து என்கிற நபர் வாழ்ந்தார், உண்மைதான். அவர் மரித்தார், உண்மைதான். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்ந்தார். எங்கு மாறுபடுகிறதுனா, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து எப்பொழுதுமே மக்கள் என்னதுங்க ஒரு அடுத்த ஒரு கேள்வி இருக்குது. இப்போ எங்கு இப்போ இதுக்கு விசுவாசம் தேவை கிடையாது. எதுக்கு விசுவாசம் தேவை கிடையாதுங்க? இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு விசுவாசம் தேவை கிடையாது, ஏன்னா ஃபேக்ட். இயேசு கிறிஸ்து வாழ்ந்தார் என்பதற்கு எனக்கு விசுவாசம் தேவை கிடையாது, ஏன்னா இது ஃபேக்ட். இயேசு கிறிஸ்து மரித்தார் என்பதற்கு விசுவாசம் தேவை கிடையாது, ஏன்னா அது ஃபேக்ட். இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதற்கு விசுவாசம் தேவை கிடையாது, ஏன்னா அது ஃபேக்ட். இல்லையா? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார் என்பதுங்க, அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டாருங்க, விசுவாசம் தேவை கிடையாது. இதெல்லாம் இருந்துங்க ஃபேக்ட். பட் விசுவாசம் எங்க வருது? இவ்வளோ நான் உனக்கு காமிச்சிட்டேன், கரெக்டா? ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எங்க விசுவாசம் வேலை செய்கிறது? கரெக்டா? தன்னுடைய சரீரம் செத்து போனதையும் சாராவுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் நினையாது இருந்தான், அது விசுவாசம். எங்க விசுவாசம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அப்போ இதெல்லாம் ஃபேக்ட். இப்போ இந்த இவ்வளோ ஃபேக்டையும் நான் உனக்கு காமிச்சிட்டேன், பிளஸ் பார்த்த விட்னஸையும் சொல்லிட்டேன். யாருங்க? அப்போஸ்தலர்கள் 12. நேரம் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் ரஷ் பண்றேன், பாயிண்ட் புரியணுன்றதுக்காக. அப்போ அப்போஸ்தலர்கள் அவங்க மட்டும்தான் சாட்சிகள், வேற யாரும் சாட்சியாக முடியாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நாங்க யாருங்க சாட்சிகள்னு. யாருக்கும் சாட்சியாக முடியாது, ரைட்டா? நம்ம தனியா படிக்கலாம் அதை. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 39 வாசிக்கிற பொழுது, யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார். ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவரோடு புசித்து குடித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகிய எங்களுக்கே பிரத்யட்சமாகும்படி செய்தார். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது என்னதுங்க? அப்போஸ்தலர்கள் பார்த்தார்கள், அப்போஸ்தலர்கள் தான் சாட்சிகள். அப்போ நம்முடைய என்னதுங்க விசுவாசமும் எதில் சார்ந்தா இருக்குதுங்க? இந்த உயிர்த்தெழுதலை சார்ந்தா இருக்குது. கர்த்தருக்கு சித்தமாக என்ன பண்ணுவோம், நம்ம இதை தொடர்ந்து நம்ம படிப்போம். அப்போ இயேசு கிறிஸ்து இன்னை வரைக்கும் நாம் அந்த அவைகள்லாம் வாசிக்கிறது ஆச்சரியமா இருக்கு. 2000 வருஷம் கழிஞ்சிருந்துங்க, இன்றைக்கு என்ன பண்றாங்க? மக்கள் பேசுகிறார்கள், டஸ் ரியலி ஜீசஸ் எக்ஸிஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதுங்க மக்கள் எழுதுகிறார்கள். அப்படின்னு சொன்னா எங்கேயோ சாத்தான் எல்லா காலகட்டத்திலுங்க வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அப்பொழுது நாம் கூட என்னதுங்க ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்க விசுவாசத்திற்காக நாம் போராட வேண்டியது அவசியமா இருக்குது. எப்பொழுதெல்லாம் இவைகள் வருகிறதோ அவைகள் குறித்து நாம் பேசுவோம், அவைகளை தியானிப்பதும் அவைகளை நம்ம ரீகலெக்ட் பண்ணுவதும் அதை நாம் ஊர்ஜிதப்படுத்துறதுங்க அவசியமா இருக்குது. அப்போ நாம் கூட விசுவாசமுள்ளவர்களாக இருப்போம். தேவன் தாமங்களை ஆசீர்வதிப்பார்.